எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10th இயலில் 4ல் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இலக்கணம் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். பொது இலக்கணம் அப்படின்னாவே சிம்பிளாக நான் ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த பாடம் சூப்பராக முடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்களா, ஃபஸ்ட்டு வந்து இருதிணைனா என்னென்னு கேட்குறாங்க. இருதிணைனா என்னது? ஒன்று உயர்திணை, ரெண்டாவது அக்ரிணை. இது எல்லாத்துக்குமே தெரியும். இருதிணை. சரிங்களா? உயர்திணைனா என்னென்னா 6 அறிவு மக்களை தவிர்த்த மீது எல்லாமே அக்ரிணை தான். அப்போ உயர்திணைனா இது 6 அறிவு கொண்ட மக்கள் மட்டுமே உயர்திணை, மற்ற உயிரினங்கள் அனைத்துமே அக்ரிணை அப்படி சொல்கிறாங்க. கல், மரம், இப்போ உதாரணத்துக்கு மற்ற உயிரினங்கள்லாம் இப்போ ஒரு ஆடு, மாடு, சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து தாவரங்கள் எல்லாமே அக்ரிணை தான். ஆனால் 6 அறிவு உள்ள மக்கள் மட்டும் தான் உயர்திணை அடிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கூட்டில் கேட்பாங்க, 6 அறிவு உள்ள மக்கள் மட்டுமே உயர்திணை, சரியா தவறுன்னு கேட்பாங்க. ஆமாம், சரிதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஐம்பால் அப்படின்னாவே என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் சொல்லிட்டு 5 வகையாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உயர்திணை அப்படிங்கிறது, உயர்திணை என்பது 3 பிரிவு இருக்கான். என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், உயர்திணை. ஆனால் அக்ரிணை என்பது 2 வகைப்படுமா. என்னென்னா ஒன்றன்பால், பலவின்பால். அக்ரிணை என்பது 2 வகைப்படுமா. அது ஒன்றன்பால், பலவின்பால் அப்படி சொல்கிறாங்க. பால் பகுப்பு அப்படின்னா மேக்ஸிமம் 5 தான். சரிங்களா? அது அக்ரிணை 2, உயர்திணை 3. அக்ரிணை 2, உயர்திணை 3 சொல்கிறாங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படிங்கிறது. சரிங்களா? அது என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருவாங்களா. உயர்திணைனா என்னன்னு கொடுத்துருவாங்க பாருங்கள். உயர்திணை வந்து 3 சொன்ன இல்லையா, அது பாருங்கள். ஆண்பால்னா வீரன், மருதன், இன்னும் வரும். பெண்பால்னா மகள், அரசி, தலைவினா பெண்பால். பலர்பால்னா என்னது? அது பலர்பால் அப்படின்னாவே பல பேர்த்த குறிக்கிறது பேர் தான் பலர்பால். மக்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல் வரிசை வரும். சரிங்களா? ஆடவர், பல பேர்த்த குறிச்சா பலவின்பால் தான். அது எல்லாத்தையுமே தெரியும். அது அக்ரிணைக்குரிய 2 பால் பகுப்புகள் என்ன அப்படி கேட்டினா, ஒன்று ஒன்றன்பால், இன்னொன்று பலவின்பால். பாருங்களா, ஒன்றன்பால்னா அப்படின்னா இந்த யானை, புறா, மலை அப்படிங்கிறது ஒன்றன்பாலா. சரிங்களா? ஒன்றை மட்டும் குறிச்சா, ஒன்று மட்டும் குறிச்சா ஒன்றன்பால். பலவற்றை குறிப்பது பலவின்பால். அதில் என்னது? இப்போ யானைங்கிறது யானைகள், பசு என்பது பசுக்கள், புறா என்பது புறாக்கள், மலை என்பது மலைகள் அப்படி சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஒன்றன்பால், பலவின்பால். ஆனால் அக்ரிணைக்குரியது. அக்ரிணைனா நான் என்ன சொன்னேன்? உயர்தினா 6 அறிவு மக்கள் தவிர்த்து மீது எல்லாமே அக்ரிணை சொல்லியா. அப்போ யானைகள், புறாக்கள், மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுன்னு வந்தாவே அது பலவின்பால். ஒன்று குறிச்சா ஒன்றன்பால். சரிங்களா? ஓகே. மூவிடம் அப்படின்னாவே 3 இடம். அது என்ன சார்? மூவிடம்னா என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படி சொல்லி 3 சொல்லுவாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த 3 எப்படி நம்ம சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் சொல்லி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோமோ அதே மாதிரி தன்மை, முன்னிலை, படர்க்கை இதை வச்சு தான் இலக்கணம் வந்து மேக்ஸிமம் அமையும். சரிங்களா? அந்த இலக்கணத்துக்கான அதில் தன்மையில் பெயர் இருக்கும், வினைகள் இருக்கும். பெயர் இருக்கும், வினைகள் இருக்கும். பெயர் இருக்கும், வினைகள் இருக்கும். மூணுத்தையுமே பெயர் சொல் இருக்குது, வினைச்சொல் இருக்குது. சரிங்களா? அப்போ பெயர்கள் அப்படின்னாவே தன்மைனா வச்சுக்கலாம், தன்னை பற்றி குறிப்பிடுறது தான் தன்மை. முன்னிலைனா முன்னாடி இருக்கணும் பற்றி சொல்கிறது பேர் தான் முன்னிலை. படர்க்கை அப்படின்னா கடைசியில் அவன் செஞ்ச வினையை பற்றி சொல்லுவாங்க. படர்க்கை அப்படின்னா கடைசியில் தான் வரும் கண்டிப்பாக. சரிங்களா? அது முடிகிறப்ப தான் வரும் தன்மை, படர்க்கை. சரிங்களா? அதில் தன்மைனா தன்னை பற்றி சொல்கிறது தானே. தன்னுடைய பேர்னா நான், யானு, யாமு, யாம் அப்படி சொல்லுவான். பெயர் பற்றி சொல்லாமல் நான் தான் அவன் அப்படி சொல்கிற மாதிரி பெயர். அதில் எல்லாமே என்னது? பெயர் சம்மந்தப்பட்டதாக வரும். தன்னோட வினைகளை பற்றி சொன்னது என்ன சொல்லுவான்? நான் வந்தேன், நாங்கள், நாம் வந்தோம் அப்படி சொல்லுவாங்க. நாம அப்படின்னாவே தன்மைன்னு அர்த்தம். சரிங்களா? முன்னிலை அப்படின்னாவே முன்னாடி இருந்தால் நீ என்ன சொல்லுவ? நீ எங்கே போன? முன்னாடி இருக்க பையனை பற்றி எப்படி பேசுவேன்? நீ எங்கே போன? நீ வந்தாய், நீ வந்தீர், நீவீர் வந்தீர், நீங்கள் சென்றீர்கள். நீவீர் வந்தீர், நீங்கள் சென்றீர்கள் அப்படிமாரி. நான் வந்தேன், நாம் வந்தோம் அப்படிமாரி சொல்கிற மாரி. அதேமாரி நீ நட, நீர் வந்தீர், நீங்கள் சென்றீர் அப்படி சொல்லிட்டு முன்னாடி இருக்கவனை பற்றி சொல்கிறது பேர் தான் முன்னிலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், படர்க்கை என்ன வச்சுக்கலாம்? அவன் வந்தான். படர்க்கை என்னது? அவன் வந்தான். படர்க்கைனாவே அவள் சென்றாள். அந்த நீன்னு வந்தாவே முன்னிலைங்க. அப்போ அவன், அவள், அவர், அவை அப்படி சொல்லிட்டு ஒரு காமனாக சொல்கிறப்ப அது என்னது? படர்க்கை அப்படி சொல்லுவாங்க. அவள் படித்தாள், அதுமாதிரி அவர் படித்தனர், அவர் பேசினார்கள் அப்படி சொல்லிட்டு அது பறந்தன. கூட்டமாக சொல்கிறது பேர் தான். அது கூட்டமாக ஒரு மொத்தமாக சொல்கிற மாரி தான். அவர், அவள், அது, அவைன்னு சொல்லி மொத்தமாக சொல்கிறது பேர் தான் படர்க்கின்னு வரும். இது எல்லாமே அதில் பெயர் வந்தால் பெயர்கள்னால் ஓகே, வினைனா அதை செய்கிற வினை. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அது என்ன சார்? வழு என்னன்னா, வழா நிலைனா என்ன, வழு அமைதுனா என்ன, இது மூணுத்தையும் பார்த்து அந்த பாடம் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி. வழுனா பிழை இருக்குன்னு அர்த்தம், வழா நிலைனா பிழை இல்லைன்னு அர்த்தம். ஓகே, வெரி குட். வழு அமைது அப்படின்னா பிழை இருக்குது, இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்கிறீங்களா? ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. சரிங்களா? ஷார்ட்கட் பாருங்கள். வழு அப்படின்னாவே ஓகே தப்புன்னு அர்த்தம், வழா நிலைனா சரின்னு அர்த்தம், வழு அமைதுனா பிழை இருக்குது இருந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற. சரிங்களா? ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. இலக்கண முறையுடன் பிழையின்றி எழுதுவதும் பேசுவதும் வழா நிலை. இலக்கண முறையின்றி பாருங்கள், இலக்கண முறையுடன் இங்கே முறை இல்லாமல் அதான் இருக்குது.
இலக்கண முறையோடு இங்கே பேசுகிறது ஓகே. இலக்கண முறை எல்லாமே பேசுனா அதுக்கு பேர் என்னது வழு அப்படி சொல்கிறாங்க. வழுனா பிழை இருக்குது, வழுனா பிழை இருக்குது அப்படி மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம காலில் வந்து காயமாயிடுச்சுன்னா வடுன்னு சொல்லுவாங்க. வடு இருக்குது, அப்போ வடு இருக்குனாவே பிழை இருக்குது அப்படி மாதிரி. சரிங்களா? அதுமாரி அது என்ன சார் அது என்ன வழு அமைது அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். இந்த 7 தொடரில் தான் வழு நிலையும் வழ நிலையும் அமையும். 7 தொடர் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு, இந்த 7 பகுதியில் மட்டுமே தொடரில் மட்டுமே வழுவும் வழா நிலையும் அமையும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்களா, வழுனா பிழை இருக்கா, வழ நிலைனா பிழை இல்லைன்னு அர்த்தம். பாருங்கள், செழியன் வந்ததுன்னு சொல்லலாமா? வந்தான் தான் சொல்லணும். வந்ததுன்னா ஆடு மாடு தான் வந்தது போனதுன்னு சொல்லுவாங்க. செழியன் என்பது வந்தான் என்பது தான் சரியான பதில். அப்போ இது வழு, வந்ததுங்கிறது வழு, இது வழா நிலைன்னா சரி. ஓகேங்களா? இது தப்பாக இருக்குது, இது சரியாக இருக்குது, அவ்வளோதான். கண்ணகி உண்டான், இந்த இடத்துல இல்லு வரணும், உண்டால் அப்படி சொல்லணும். ஏன்னா பையனை பொண்ணுக்கு பேருக்கு போய் இன்னும் வருமா, உண்டால் அப்படின்னு தான் வரும். இந்த இடத்துல கரெக்டாக இருக்கு பாருங்க, சொல்கிறீங்களா? அப்போ இது பால், ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிற மாதிரி தான். திணைனாவே அந்த அக்ரிணை பிரச்சனை வருது. அக்ரிணினா வந்தது அப்படின்னா அது யானை வந்தது, மாடு வந்ததுன்னா அது அக்ரிணை. ஓகே, அப்போ இந்த இடத்துல திணை பிரச்சனை வந்திருக்கு. அப்போ திணை வழு, இது வழநிலை. அடுத்து பால் வழுனாவே இந்த இடத்துல இல்லு வரணும், உண்டான்னு வந்திருக்கு. அப்போ இது ஆண்பால் இல்லை பெண்பால் வழு வந்திருக்கு அப்படிமாரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீ வந்தேன். சரிங்களா? அப்போ நீ வந்தேன்னு சொல்லக்கூடாது, நீ வந்தாய், இந்த இடத்துக்கு நீ வந்தாய் அப்படிமாரி. இது வந்து இடவழு, அந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துல இது தப்பாக இருக்குது, இடவழு. சரிங்களா? நீ வந்தேன். சரிங்களா? நீ வந்தேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? நீ வந்தாய் சொல்கிறது தான் சரியான பதில். இதை வழநிலை, இடவழு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நேற்று வந்தான் அப்படின்னு தான் சொல்லணுமா, நேற்று வருவான் அப்படி சொல்லணுமா? அந்த குழந்தைங்க அப்படி தான் சொல்லுவோம். காலம் வழுன்னு வச்சுக்கலாம். இது பேர் நிகழ்காலம், எதிர்காலம், அதுமாரி இறந்த காலம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதில் என்னைக்கு ஊருக்கு இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கேட்டால் நான் நாளைக்கு வந்தேன் அப்படி சொல்லுவோம். நாளைக்கு வந்தியா அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் பார்ப்போம். அதுமாதிரி தான் நேற்று வருவான் அப்படி சொல்லக்கூடாது, நேற்று வந்தான், வந்து முடிஞ்சது எப்படி சொல்லணும், வந்தான் தான் சொல்லணும். அப்போ இது வந்து வழு, இது சரியாக இருக்குது. சரிங்களா? ஒரு விரலை காட்டி, ஒரே விரலை காட்டி இது சின்னதாக பெருசான்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவேன்? அது இப்படி கேட்கக்கூடாது, அது வழு. சரிங்களா? இரு விரலை காட்டி சின்னதாக பெருசான்னு கேட்டால் அது வந்து வழநிலை. இது வந்து வினாங்கிறது கரெக்டாக வினானா கரெக்டாக வினா கேட்கணும். சரிங்களா? அதான் வினாவில் இது ஒரு விரலை காட்டி சின்னதாக பெருசுன்னு கேட்டால் இது வந்து வழு. 2 விரலை காட்டி காமிச்சா அது வழு. அந்த வினா வந்து கரெக்டாக இருக்குது, அது வழநிலை. சரிங்களா? நெக்ஸ்ட் விடை பாருங்கள். கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு விடை பார்த்தா தப்பாக சொல்கிறது. கண்ணன் வந்து என் கண்ணாடி பைக்குள் இருக்கிறது. சரிங்களா? கண்ணன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேள்வி வரான், கண்ணாடி பைக்குள் இருக்குன்னு சொல்லி விடையை தப்பாக சொல்கிறான். அப்போ வழு, சம்மந்தமே இல்லை ஒரு பதில் சொல்கிறது தான் வழு. அதுமாதிரி இந்த விடை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கண்ணன் எங்கே இருக்கிறான், கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான், இந்த விடை கரெக்டாக இருக்கு பாருங்கள். அப்போ இது வழா நிலை, அந்த விடை வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே. மரபுனா மரபு வழுனாவே அதோட தன்மையை பற்றி சொல்கிறது. இப்போ தென்னம் தோட்டன்னு சொல்லக்கூடாதான், தென்னந்தோப்புன்னு தான் சொல்லணும். இப்போ குயில் கத்துன்னு சொல்லக்கூடாது, குயில் கூவும்னு சொல்லணும். குயில் கூவும், குயில் கத்துன்னு சொல்லக்கூடாது. அதுமாரி மரபு வழுங்கிறது தோட்டம் அப்படிங்கிறது வழு, தென்னந்தோப்பு அப்படிங்கிறது சரியான பதில். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், வழு அமைதி அப்படின்னா இலக்கண முறைப்படி பிழை உடையதே இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? இலக்கண முறைப்படி இது பிழையாக தான் இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் வச்சு இலக்கண ஆசிரியர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே. அப்போ வழு அமைதுனா அமைதியாயிரு, ஷார்ட்கட்டு அமைதியாயிரு, ஓரளவு ஏற்றுக்கலாம், கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு, இலக்கண முறை பிழை இருந்தாலும் ஓரளவு ஏற்றுக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் வழு அமைதி, ஷார்ட்கட்டு. சரிங்களா? இந்த திணை வழு அமைதியை பொறுத்த வரைக்கும் 5 விஷயம் தான் இருக்குது. சரிங்களா? 5 பேர் அமைதியாக இருங்க அப்படிமாரி, 5 பேர் அமைதியாக இருக்க மாதிரி 5 தான். திணை, பால், இடம், மரபு, காலம் தான். அந்த வினாவும் விடையும் வராது இதில். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என் அம்மை வந்தால் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லி சரிங்களா மாட்டை வந்து ஒரு அன்பாக வந்து கூப்பிட்றாங்க. சரிங்களா? இது வந்து அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து என் பசு வந்துச்சு, மாடு வந்துச்சுன்னு சொல்லாமல் என் அம்மை வந்தால்னு சொல்லிட்டு அம்மை அப்படி வந்தால் அப்படின்னா வச்சுக்கலாம். வந்தால் அப்படின்னாச்சு ஒரு பொண்ணு உயர்திணையாக வச்சு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பொண்ணை கூப்பிட்ற பேர் வந்தால் அப்படிங்கிற உயர்தினை வச்சு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து ஒரு வழுவாக இருந்தாலும் இது என்னது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதான் வழு அமைது. சரிங்களா? அப்போ திணைனாவே இது அக்ரிணை, அம்மைனா மாடுன்னு அர்த்தம், பசுன்னு அர்த்தம். அந்த திணை வந்து அக்ரிணியை வந்து உயர்தனைக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்கிறதுனால இது என்ன வழு அமைதி, திணை வழு அமைதி. உயர்திணை அக்ரிணை வேறுபாடு இதில் இருக்குது. அதுமாரி இது ஈஸியான கொஸ்டின். பால் வழு அமைதினா ஆண்பாலா பெண்பாலா? ஒரு அப்பா வந்து தான் பொண்ணை எப்படி திரும்ப கூப்பிடுவாரு, வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? ஆமாம். ஒரு அப்பா தன் பொண்ணை தன் மகளை வந்து பாசமாக வாடா ராசா,
வாடா கண்ணான்னு கூப்பிடுவாங்க. அதனால் ஏன் வாடான்னு கூப்பிட்ற, அது வந்து பையனை தானே கூப்பிடுவாங்க, ஏன் கண்ணான்னு கூப்பிட்ற, அது பையனை தானே கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கேள்வி அந்த இடத்துல கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அந்த இடத்துல பெண்பால் ஆண்பாலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் இடவழுவமைதி. இடவழுவமைதினா மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது. சரி, அந்த இடத்துல இப்போ மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது நான் பொய் சொல்ல மாட்டேன்னு அந்த இடத்துல சொல்லாமல் எப்படி சொல்கிறான், மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படி சொல்லி தன்னை பற்றி அந்த இடத்துல மாற்றி கூப்பிட்றது. சரிங்களா? இந்தமாரி சொல்லலாமா சார்? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுன்னா அது என்னடா, அந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னால் கூட இது ஏற்றுக்கொள்ளப்படலாம், அந்த இடத்துல இது ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, இட வழுவமைதி. சரிங்களா? தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது. சரிங்களா? தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது. இப்போ தன்மை அப்படின்னாவே அந்த நான் அப்படிங்கிறது தான் சொல்லணும். சரிங்களா? நான் தன்மைனா நான் யாம், நான் பொய் கூற மாட்டேன்னு அப்படி சொன்னால் கரெக்டு. தன்மைனா நான், அந்த இடத்துல நான் பொய் கூற மாட்டேன்னு சொல்லி தன்மையில் வரணும். அந்த இடத்துல மாறன்னு சொல்லிட்டு இது படர்க்க இடத்துல கூறுறதுனால இதான் சொல்கிறாங்க இட வழுவமைதி சொல்கிறாங்க. ஷார்ட்கட்டு இப்போ நம்ம சூரியரை போட்டு ஒரு சூர்யா படம் ஒன்று வந்துச்சுங்க. அந்த படத்தில் அந்த இடத்துல மாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஃப்ளைட்டை நிறுத்துறதுக்கு கூட உனக்கு இடம் இல்லை, நீங்களாம் என்ன ஃப்ளைட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம். ஃப்ளைட்டு ஆரம்பிப்பான் அந்த படத்தில் மாறன். அந்த படத்தில் ஃப்ளைட்டு நிறுத்த இடம் இல்லைன்னா இட வழுவமதி. மாறன் ஒரு வார்த்தை வந்தாவே அது இட வழுவமதின்னு டிக் பண்ணிவிடுங்கன்னு சொல்ல வரேன். எனக்கு புக்கில் இருக்க கொஸ்டின் தான் அப்படியே வரப்போது, ஏன் பயப்படுறீங்க? நெக்ஸ்ட்டு அதனால் சொல்லி அந்த படத்தில் வந்து டிஸ்மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படிங்கிறது இதில் என்ன வழுவமைதி இருக்குதுன்னு கேட்டால், நாளை தமிழகம் வருவார்னு தான் சொல்லணும். வருவார்னா நாளைனாவே ஃபியூச்சர் டென்ஸு, எதிர்காலம். வருவார்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வருகிறார் அப்படின்னு சொன்னதுனால இது என்னது, இது இருந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல வருவார் அப்படின்னு சொன்னது கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் வருகிறார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இது காலம். அப்போ இதுமாரி காலம் வந்து பாசிட்டிவ், ஃபியூச்சரு, ப்ரெசென்ட் அப்படிங்கிற அந்த டென்ஸில் காலம் அடிப்படையில் இது வந்து ஓகேவாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மரபு வழுவமதி. மரபுனாவே அந்த மரபு வழு இருக்கும். சரிங்களா? இப்போ நான் எங்கே சொன்னேன் இல்லையா, கத்தும் குயில் ஓசை. குயில் அன்னைக்கு கத்திருக்கு, குயில் எப்பவுமே கூவும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். குயில் கூவும், குயில் கூவும் தான் படிச்சிருப்போம். ஆனால் பாரதியார் எப்படி பாடியிருக்காரு, கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படி சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்காரு பாரதியார். இந்த கூற்று தனியாக கூட கேட்கலாம். கத்தும் குயில் ஓசை சற்று வந்து காதில் பாட வேணும் என பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டாவே பாரதியார். பாரதி யார்? சரிங்களா? அப்போ பாரதி என்ன சொல்கிறாரு, குயில் கத்து அப்படின்னு பாடினா இது என்னதான் தப்பாக இருந்தாலும் ஒரு பாடல்களை இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஒரு ஊமையில் ஒரு கவிதையாக பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படி சொல்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோ இலக்கணம் வந்து சூப்பராக முடிஞ்சு. புக் பேக்கும் கையால் சொல்லி கொடுத்துறேன். எப்பயுமே சரி, ஒரு பாடத்துக்கு புக் பேக் நீங்கள் படிக்கணும், ஒரு பார்க்கணும் அப்படின்னா இலக்கணம் நான் எப்போ நடத்துறனோ அதுக்கு பின்னாடி புக் பேக்குக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. புதுசாக ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, சார் தமிழுக்கு 10th தமிழுக்கு புக் பேக் எனக்கு வேணும் சார் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இலக்கணம் வீடியோவை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கு புக் பேக் கொடுத்துருப்பேன். அது இலக்கணம் முடிஞ்சோடனே புக் பேக் கையோட முடிச்சிருப்பேன். சரிங்களா? நான் புக் பேக்னு தனியாலாம் வீடியோலாம் போடல. ஒரு வீடியோ கொடுத்தா கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும். புக் பேக்னு தனியாக வீடியோ கொடுக்கலாம், இருந்தாலும் ஒரு சேர்த்து கொடுத்துலான்னு தான் தனியாக நான் கொடுக்கல. சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு பாருங்களேன். உணதருளோ பார்ப்பன் அடியணை யாரிடம் யார் கூறுவது அப்படி சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் இ, இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறுவது. உணதருளே பார்ப்பேன் அடியேனே. சரிங்களா? இது நீங்கள் முன்னாடி படித்தாதான் இது புரியும். இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் வந்து சொல்லுவார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அதை கூட சொல்கிறேன், உயர்கண்ட பெருமான் அப்படி கூட சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடை எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. இது கரெக்டாக வந்து இடம் பெற்றுள்ளன்னு கேட்குறாங்க. செயற்கை நுண்ணறிவு, கண்காணிப்பு கருவி அசைவை நிகழும் பக்கம் தன் பார்வை திருப்பி அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஐயா போட்டுங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பரிபாடாடியில் விசுமும் இசையும். விசுமும்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விசுமும்னா என்னது, வானம். இசையும்னா என்னென்னா பேரொளி. சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் வந்து 3க்கு வந்து ஆப்ஷன் இ. சரிங்களா? 3க்கு வந்து ஆப்ஷன் இ. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 4 குலசேகர ஆழ்வார் வித்து கோட்டமாக நம்ம ஆணுதோயத்தை வழங்கினார். இது என்ன வழுவமைன்னு கேட்குறாங்க. வித்து கோட்டமானா வித்து கோட் அம்மானு வந்துருக்கு, ஆனால் ஆண் தெய்வம்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, கரெக்டாக அது வந்து இந்த இடத்துல பால் வழுவம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவர் அம்மானா பெண்கள் தான் குறிப்பாங்க, ஆனால் ஆண் தெய்வத்தை அழைத்து படுகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பால் வழுவமதி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ரெண்டாவது வந்து திணை வழுவமதி. என்னென்னா பூனை யார் பால் கண்டதும் வருகிறார். பூனை போய் வருகிறார் போகிறான்னு சொல்லிட்டு அன்பாக ஒரு பாசமாக சொல்கிற பற்றியா. அப்போ இந்த இடத்துல என்ன வழுவமதி, திணை. பூனைங்கிறது அக்ரணி, அதை போய் வராரு போகிறாருன்னு சொல்லி ஒரு மரியாதை கூப்பிட்ற. இது வந்து ஆண்கள் ஒரு பசங்களை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற, ஒரு ஆண்களை கூப்பிட்ற மாதிரி. அப்போ திணை வழுவமதி. அப்போ ஆப்ஷன் வந்து இ. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாரத ஸ்டேட் பேங்க்கில் உரையாடும் மென்பொருள் எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்னு கேட்டால் இலா. ஷார்ட்கட்டு பாரத ஸ்டேட் பேங்க்கில் எப்பயுமே பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே பணம் கொடுத்துருவாங்க.
இல்லை வந்து டோக்கன் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுங்க. இல்லை அப்படின்னா பாரத ஸ்டேட் பேங்க் தான். ஏன்னா பாரத ஸ்டேட் பேங்க்கில் எப்பவுமே பணம் இருக்கும், எப்பவுமே இல்லாமல் இருக்காது அப்படின்னு வச்சுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏன்னா ரொம்ப பெரிய பேங்க் தானே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இலா சாஃப்ட்வேர் அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு முகந்தரியா அப்படின்னு ஒரு கூட்டு இருக்குது. முகந்தரியா நபரடியை யாராச்சும் போகலாமா? ஆனால் ஒருத்தன் போகிறான் பாரு, உண்மையிலுமே எப்படி சொல்கிறது, நாலேஜ் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. முகந்தரியா நபரடியை ஒருத்தன் கூப்பிட்டா ஒருத்தன் போகிறான், அவனை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. முகந்தரியா ஆள் கூட யாராச்சும் நம்ம போகலாமா? போகக்கூடாது தானே. ஆனால் ஒருத்தன் போகிறான் அப்படின்னாவே டெபோரா, அந்த பாடல் எதுந்து யாருன்னு கேட்டால் டெபோரா போகிறான். முகந்தரியா நபர்கிட்ட ஒருத்தன் போகிறான், என்ன பண்ண போகிறாங்களே தெரியலையே, போகிறான் அப்படின்னு நான் வச்சுக்கோ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா பொருளுக்கும் காது உண்டு. காது அப்படின்னாவே ஜஸ்ட்டு எதாவது கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் ரேகாவுக்கு காது கேட்காது அப்படின்னு போட்டுங்க. ரேகாவுக்கு காது கேட்காது, சிம்பிள். அப்படி சும்மா பார்த்து வச்சிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பாரதர் பற்றி இந்த கொஸ்டின் நான் கேட்டேன் லைவ் கிளாஸில். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும். அப்போ நிலா மேல் ஒரு டாட்டு குத்துறீங்க, வானத்து மீன் ஒரு மீன் போல் ஒரு டாட்டு குத்துறீங்க, அதுக்கப்புறம் ஒரு பாரதியார் அவருடைய ஃபேஸ் அவருடைய கண் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு டாட்டு குத்துறீங்க அப்படின்னு வச்சுங்க. நிலா, வானத்து மீன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாரதியார், சரிங்களா? பாரதியாருக்கு ஒரு டாட்டு குத்துறீங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா? நிலா வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தது அங்கே எனக்கு பாடி வரையான்னு கேட்டால் பாரதியார். கத்தும் குயிலேசை அப்படின்னு கேட்டால் பாரதியார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தணும் அப்படின்னு கேட்டால் நூலின் பயன் படித்தல் எனில் கல்வி பயன் என்பது கற்றல். ஃபஸ்ட்டுக்கு வந்து கற்றல். சரிங்களா? 1 போட்டு வச்சுங்க. 1க்கு வந்து கற்றல். 2 விதைக்கும் தேவை எரி எனில் கதைக்கு தேவை கரு. இது வந்து 2. கல் சிலை ஆகுமெனில் நெல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெல் வந்து சோறாகும். 3. குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் எழுத்து. விரல் என்ன வரும்? எழுத்து. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில் அப்படிங்கிறது தான். இது 5 பூவில். சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் இதை பார்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கலைச்சொல் அறிவம் இம்பார்ட்டனாக சார் இருக்காங்க. இம்பார்ட்டனாக படிச்சு தான் அவனுக்கு வழி இல்லை. நேனோ அப்படின்னாவே தெரியும், நின் தொழில்நுட்பம். நேனோவே சின்னதுன்னு அர்த்தம், மீனா ரொம்ப சின்னது, நின் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜினா தெரியும், பயோனா உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட்ஸ் ரே அப்படின்னா அல்ட்ரா அப்படின்னாவே புற ஊதா கதிர்கள். சரிங்களா? என்ன தான் ட்ரெஸ் வாங்கினாலும் அந்த ஊதா கலர் ட்ரெஸ் வாங்கினா நீ அல்ட்ரா அப்படிங்கிறது தான். ஊதா கலர் ட்ரெஸ் வாங்கி பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு ஊதா அப்படின்னாவே யூ வரும், யூ வந்தாவே ஊதா யூ அப்படிமாரி அல்ட்ரா வயலட். சரிங்களா? ஸ்பேஸ்னாவே விண்வெளி தான் சொல்லுவாங்க, விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக்னாவே தெரியுது, காஸ்மிக்னாவே விண்வெளி கதிர்கள். ரேஸ்னா காஸ்மிக்னாவே விண்வெளி கதிர்கள், காஸ்மிக்னாவே விண்வெளி கதிர்கள். என்னாவே விண்வெளி கதிரை போய் பார்க்குறதுக்கு காசு வேணும் அப்படின்னு நான் வச்சுங்க. இன்ஃப்ரா அப்படின்னாவே இன்னுனாவே அகம்னு அர்த்தம். அகம்னாவே உள்ள, மனசு உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, இன்னு அவுட்டு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளேனா அகமுள்ள என்ன இருக்குன்னு தெரியல, அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராட் ரேஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பஞ்சபூதங்கள். இப்போ ஒரு பூதம் வந்து தூரத்துலேருந்து வருது, உனக்கு கண் எப்படி கண்ணுனா நீளம் பூத்த மாரி ஆகிடுது, கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் பார்க்குற ஒரு தூரத்துலேருந்து ஒரு பூதம் வர மாரி தெரியுது, கடைசியில் ஒரு மனுஷனாக இருக்கான், கண் நீளம் பூத்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சு நீலமணி. பஞ்சபூதங்கள் அறிவியல் கதைன்னு கேட்டாவே நீலமணி தான் அவருடைய ஆசிரியர். சரிங்களா? அன்றாட வாழ்வியல் அறிவியல் கேட்டாவே நல்லா ஞாபகம் வச்சுருக்கலாம். நம்ம 9th 10th படிக்கிறப்ப நீங்கள் பழைய பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும், அறிவியல் தமிழ்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதுமாரி அறிவியல் தமிழ்னு ஒரு புத்தகம் வந்து ஒரு அடிப்படையாக வச்சாங்க, அதுவும் படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அறிவியல், அன்றாட வாழ்வியல் அறிவியல் இருக்குன்னு சொல்லிட்டு அறிவியல் தமிழ் புத்தகத்தை வச்சாங்க. அறிவியல் அப்படின்னாவே அன்றாட வாழ்வியல் அறிவியல் கேட்டாவே தமிழ்னாவே தமிழ்ச்செல்வன். அறிவியல் தமிழ்னு ஒரு புத்தகம் இருக்குது, அப்போ அறிவியல் தமிழ்ச்செல்வன். காலம் அப்படின்னாவே ஸ்டீபன் ஹாக்கிங். சரிங்களா? காலத்தை அறிஞ்சு கரெக்டாக செயல்படுறவங்க தான் ஒரு நல்ல ஒரு கிங்கு அப்படின்னு ஆகும். காலத்தை அறிஞ்சு நல்லா செயல்படுறவங்க தான் ஒரு கிங்காக இருப்பான், நல்ல வாழ்க்கையில் சக்ஸஸாக இருப்பான். கிங்குனா ஹாக்கிங். சரிங்களா? ஆனால் இந்த பாடம் முடிஞ்சிங்க. அடுத்து நம்ம 7, 5 தான் ஷார்ட்கட் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கருத்தை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி சூப்பராக படிச்சிங்க. சரிங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கருத்தை நான் ஏற்க தயாராக இருக்கேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இப்போ கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் என்ன வலு அமைதின்னு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாடா ராசா வாடா கண்ணா அப்படிங்கிறது என்ன வலு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்பது என்ன வலு அமைதி. ஓகே, இப்போ அக்ரிணிக்குரிய பால் பகுப்புகள் எது? அக்ரிணிக்கு தனியாக பால் பகுப்புகள் 2 இருக்கும், அது என்னன்னு சொல்லுங்கள், அது என்னென்ன வகைன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நேற்று வருவான் என்பது என்ன வழு? நேற்று வருவான் என்பது என்ன வழு அப்படி சொல்லுங்கள். என்ன வழு? நேற்று வருவான் என்பது என்ன வழு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு
இலக்கண முறைப்படி பிழையுடையது, ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? இலக்கண முறைப்படி பிழையுடையது, ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ன? அதுக்கு என்ன வந்து டெஃபினேஷன் வந்து என்னன்னு சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தென்னன் தோட்டம் என்பது என்ன வழு? தென்னன் தோட்டம் என்பது என்ன வழுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, கண்ணகி உண்டாள். இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கண்ணகி உண்டாள் அப்படிங்கிறது என்ன வழா நிலை? இது என்ன வழா நிலை? அந்த 7ல் வழா நிலை என்ன வரும்னு சொல்லுங்கள். கண்ணகி உண்டாள். சரிங்களா? ஓகே. இந்த தன்மை முன்னிலை படர்க்கை அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதில் நீ, நீர், நீவீர் அப்படி என்பது இது தன்மையா முன்னிலையா படர்க்கையா அப்படி சொல்லுங்கள். தன்மையா முன்னிலையா படர்க்கை பெயரா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு முகந்தெரியா நபரடியே அப்படிங்கிற இந்த பாடல் வந்து பாடியவர் யாருன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும், நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் அப்படிங்கிற இந்த பாடல் வந்து பாடியவர் யாருன்னு சொல்லுங்கள். அகச்சிவப்பு கதிர்கள் அதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுங்கள். அகச்சிவப்பு கதிர்கள் அதுக்கு இங்கிலீஷில் என்ன? சரிங்களா? அன்றாட வாழ்வியல் அறிவியல் அப்படிங்கிற அந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படி சொல்லுங்கள். இலா அப்படிங்கிற ஒரு உரையாடு மென்பொருளை பயன்படுத்திய ஒரு பேங்க் எதுன்னு பேங்க்னு சொல்லுங்கள். ஓகே. இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சூப்பராக சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. இந்த ஷார்ட் வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிங்க. அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ மறக்காமல் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி.